Hello students, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 11th English Golden 2 marks and 3 marks questions with answers தான் பார்க்க போறோம். இத மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். ஷூரா நீங்க 2 marksலயும் 3 marksலயும் full marks ஸ்கோர் பண்ணிடலாம். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எக்ஸாம்க்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் வீடியோவும் இந்த சேனல்ல அப்டேட் பண்றோம். பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. டீடைலா இதல பார்க்கலாம். வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க் வைக்கிறோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் போயட்ரிக் அப்ரிசியேஷன் வந்து 21 to 26 கொஸ்டினில் கேட்பாங்க. 21, 22, 23, 24, 25, 26 இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே போயம் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். அது எக்ஸாம் மாடல்லையே போயம் 1 to போயம் 6 வரைக்கும் எக்ஸாமில் எப்படி கேட்பாங்களே கொஸ்டின்ஸ் அதே போல் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸோடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து பார்த்திங்கன்னா 1 to 6 போயமுக்கும் இருக்கும். போயட்டிக் லைன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு டேப்லர் காலம் போட்டு அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைமிங் ஸ்கீமும் பார்த்திங்கன்னா 1 to 6 போயமுக்கு போயம், ஸ்டான்ஸா, ஸ்கீம்னு போட்டுட்டு டேப்லர் காலம் இருக்கும், அதையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் பார்த்தாலே போதும். நீங்கள் போயட்ரிக் கொஸ்டின்ஸில் 21 to 26 வரைக்கும் கேட்குற கொஸ்டின்ஸில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 27 to 30 வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷனல் கிளாஸ் கேட்பாங்க. பிகின் வித் ஹேடு, ஷுட்டு, வேறு, அதுவும் ஒரு 6 கொஸ்டின் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. கிராமர் பார்ட்டெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுலேயும் நீங்கள் ஈஸியாக 2 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் கிராமர் பார்ட்லேயும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 2 மார்க்ஸ் பார்த்தோம். இப்போ 3 மார்க்ஸ் பார்க்கலாம். 3 மார்க்ஸில் ERC கேட்பாங்க போயம்லேருந்து. அது வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க்ஸ் எப்படி கண்டிப்பாக எழுதணும்னா போயம் நேம் இருக்கணும், போயட் நேம் இருக்கணும், அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், ஃபுல் மார்க் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1 to 3 போயமுக்கு ஃபஸ்ட்டு 3 போயம், ஃபஸ்ட்டு 1 to 3 போயமுக்கான ERC இருக்குது. போயம், போயட் நேமு, எக்ஸ்ப்ளனேஷன், இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் 31, 32, 33 கேட்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரோஸ் கொஸ்டின் பார்த்திங்கன்னா ப்ரோஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சரோடு இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க்ஸ் தான். கொஸ்டின் நம்பர் பார்த்திங்கன்னா 34, 35, 36 கேட்பாங்க. 1 to 6 ப்ரோஸ்க்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்குது, அதை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அப்புறம் கொஸ்டின் நம்பர் 37, 38, 39, 40 என்ன கேட்பாங்கன்னா ப்ராவப்ஸ் கேட்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 18 ப்ராவப்ஸ் இருக்குது, அதை படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பை சார்ட் 2 இருக்குது, டேபுலர் காலம் வச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி 2 கொஸ்டின் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரைபிங் எ ப்ராசஸும் 3 மார்க்ஸில் கேட்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 14 கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸோடு இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDFோட லிங்க் வைக்கிறோம், வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸோடு இருக்கிறதால நீங்கள் வேறு எங்கேயும் தேடி போய் படிக்க வேணாம், ஒரே இடத்துல இருக்குது. அதுவும் எக்ஸாம் டைப்பில் எப்படி கேட்பாங்களோ, மாடல் எக்ஸாமில் எப்படி கேட்பாங்களோ அதே மாடலில் இருக்குது. கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸோட கிளியராக இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Thank you.